ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2 பிஹெச்கே இண்டிவிஜுவல் வீடுங்க. 5.35 சென்டில் அமைஞ்சிருக்குங்க. வடக்கு பார்த்த சைடில் வடக்கு வாசலே வச்சு கட்டியிருக்கிறாங்க. வடக்கு பக்கம் பார்த்த ரோடு 25 அடியாகவும் தெற்கு பக்கம் பார்த்த ரோடு 30 அடியாகவும் இருக்குங்க. வீட்டோட முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுலேயுமே ரோடு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இடம் அதிகமாகவும் பில்டிங் ஒரு 2 பிஹெச்கேவாகவும் கார் பார்க்கிங் ஒரு 4 கார் வரைக்கும் நிறுத்திக்கிற அளவுக்கு இந்த வீட்டில் நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. வாங்க அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம பார்க்க வந்த வீட்டோட என்ட்ரன்ஸுங்க. வடக்கு பக்கம் பார்த்து அமைஞ்சிருக்கு. நல்ல ரெசிடென்சியல் ஏரியாங்க. உள்ள என்ட்ரானதும் ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. 3லேருந்து 4 கார் வரைக்கும் கூட இதில் நம்ம தாராளமாக நிறுத்திக்க முடியும். நல்ல தண்ணி தொட்டி ரொம்ப பெருசாகவே போட்டிருக்கிறாங்க. தேவைக்கு அதிகமாகவே ஸ்டோரேஜ் இருக்குங்க. ஜலமூலையில் தண்ணி தொட்டியும் போரும் கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன சிட் அவுட் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியும் போயிட்டு வர்றதுக்கு தடமும் கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட தளவு நில தேக்கில் கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரானதும் 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஹால் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள வரும்போது பின்பக்கம் ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டைனிங் கொடுத்துருக்குறாங்க. 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த டைனிங் அமைஞ்சிருக்குங்க. அக்னி மூலையில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. 8க்கு 11 அப்படிங்கிற அளவில் இந்த கிச்சனோட அளவு அமைஞ்சிருக்குங்க. இன்டீரியர் எதுவும் பண்ணலை. நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளே பண்ணிக்க முடியுங்க. வீட்டை சுற்றிலும் இடம் போட்டிருக்காங்க. வெளியில் யூசேஜுக்கு பாத்திரம் விளக்குறதுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் சைடு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. 11க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. எவ்வளோ பொருட்கள் இருந்தால் கூட ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி அப்போ உள்ள மாடலில் நல்ல ஸ்டோரேஜுக்கான இடமும் கொடுத்துருக்குறாங்க. உள்ளேயே ஒரு அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. 7க்கு 5 அப்படிங்கிற அளவில் இந்த பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் அமைஞ்சிருக்குங்க. இது இந்த வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட அளவும் 11க்கு 10 அப்படிங்கிற அளவுலேயே கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளேயும் அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 6க்கு 5 அப்படிங்கிற அளவில் இந்த பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் அமைஞ்சிருக்குங்க. பாத்ரூமோட டைல்ஸுகள் எல்லாமே அவங்க புதுசாக மாற்றிட்டாங்க. அவுட்டரில் படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்து மாடியிலையும் 2 ரூம் கொடுத்துருக்காங்க.
11க்கு 10 அப்படிங்கிற அளவுலேயே மாடியில் உள்ள பெட்ரூமும் அமைஞ்சிருக்குங்க. அதுலேயும் அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இதோட அளவும் 6க்கு 5 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்குங்க. மாடியில் உள்ள 2வது பெட்ரூமுங்க இது. இதோட அளவு 11க்கு 10 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்குங்க. இதுலேயும் அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 5.35 சென்ட்டுங்க. பில்டிங்கோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இது ஒரு 4 BHK இண்டிவிஜுவல் வில்லாங்க. அவுட்டரில் படிக்கட்டு கொடுத்து மாடியில் 2 பெட்ரூமும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு 2 BHKவாகவும் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. நல்ல ப்ரைம் லொக்கேஷன், சேரன்மா நகர்லேயே இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. டைட்டில் பார்க்கு, அவினாசி ரோடு, சரவணம்பட்டி, காலப்பட்டி, விலாங்குறிச்சி இப்படி எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற ஒரு மெயினான ஏரியாவில் தான் இந்த வீடு நெக்ஸ்ட் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வீட்டோட தனி ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட 2 பக்கமுமே ரோடுகள் அமைஞ்சிருக்கிறது. வடக்கு பக்கம் 23 அடியாகவும் தெற்கு பக்கம் வந்து 30 அடியாகவும் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டுக்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,40,00,000 கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது மட்டும்தான் விலை குறையும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் தவறாமல் நம்ம சேனலை நீங்கள் அணுகலாம். இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.